பீட்ரூட் தண்டு பொரியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், கொஞ்சமாக பச்சை மிளகாய், அப்புறம் பீட்ரூட் தண்டு பொரியல் வாஷ் பண்ணி கட் பண்ணது. தவாவை போட்டிருக்கேன், தவா மேலே வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட 5,000 பெட்டி எப்படி இருக்கா சொல்லுங்க. அதுக்கு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டாச்சா. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், வதக்கணும். கொஞ்சமாக சால்ட் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கணும். அடுத்தது தண்டையும் போட்டு கொட்டிடணும். இது வந்து தண்ணி ஊற்றின கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது அப்படியே இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஸ்பூன், கொஞ்சம் காரம் போட்டாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். தேங்காய் துருவல், அப்புறம் கடைசியாக முட்டை போட்டு உடச்சி ஊற்றணும். வெயிட் பண்ணுங்கள், சர்வ் பண்ணும்போது நான் காட்டுறேன். இதோ தண்ணி இறங்கிருச்சு.